ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பிரணமுத்திரையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முத்திரைகளை குறித்ததான ஒரு பதிவு இது. முத்திரை அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, அதாவது நோய்களை நீக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் யோகம் செய்கிறீர்களோ உங்களுக்கான ஒரு முத்திரை இதில் இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான முத்திரைகள் இருக்கும். சில பேர் நீங்களாக உங்களுக்கே தெரியாமல் சில முத்திரைகளை செஞ்சிட்ருப்போம். அந்த முத்திரையாக இதில் இருக்கும். பல முத்திரைகள் இதுக்குள்ளே இருக்கும். முதல் முத்திரை அப்படின்னா, யார் இதை பற்றி முத்திரையை பற்றி ரொம்ப பேசுனது அப்படின்னா, நம்முடைய திருமூலர். திருமூலர் பல முத்திரைகளை இந்த உலகுக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் தொடர்ந்து இந்த முத்திரைகளை பயன்படுத்த நம்ம உடலில் நோய்கள் குணமாகும், பிரபஞ்ச சக்தியை உணரலாம், சக்தியை பெறலாம், நிறைய நன்மைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். ஏன் நீங்களும் முயற்சி பண்ணி தான் பாருங்கள். நாம் இன்னைக்கு இந்த முத்திரையை பற்றி நான் ஒரு பர்சன்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார், முத்திரைக்கு ஃபீஸ். சரி, ஓகே, கற்றுக்கலாமே அப்படின்னு நான் சரி கேட்கலான்னு போனேன். அவர் என்ன சொன்னார், இதுக்கு கோர்ஸ்ப்பா அப்படின்னாரு. சரி, ஓகே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கே அதிகமாக இருந்தது. இது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கிறாரு. சரி, இவ்வளோ அதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எவ்வளோ? 70,000 பிரதர் அப்படின்னாரு. 70,000? இங்கே இல்லை, நார்த் சைடில் பண்ணுறாங்க முத்திரைகளுக்கு. ட்ரீட்மெண்ட் ரீதியாக அவ்வளோ ஒரு வேல்யூபிளாக இருக்காது. சரி, அதுலேருந்து கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. சரி, ஓகே. அங்கேருந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்ட முறைகள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்முடைய வீடியோஸில் பதிவாக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செய்தேன். ஸோ எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அற்புதமான பல முத்திரைகள் இருக்குது, ஸ்பெஷல் முத்திரைகள் எல்லாமே. அந்த முத்திரையை நாம் தொடர்ந்து செய்ய நம்ம உடல்லையும் பல மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய மனதிலும் பல மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய நினைவிலும் எண்ணங்களிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் மொத்தம் 3000 முத்திரைகள் கிட்ட இருக்கான். முத்ரா என்பது ஒரு பெரிய ஒரு கோர்ஸாக எடுத்து நடத்துகிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபுல்லாக. இன்றைக்கி முத்திரைகளில் பல நன்மைகள் இருக்குது. ஸோ முத்திரைகளை நாம் இன்றைக்கி முத்திரையை பார்க்க போகிறோம். ஸோ வருகிற காலத்தில் நிறைய முத்திரைகள் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் முத்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி முத்திரையை பார்க்க போகிறோம். சரி, முத்திரைகள் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய செயல்களில் முத்திரையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய புத்தர் அவர்கள் பல பேர் சொல்லலாம். நம்முடைய குவானின் ஒவ்வொரு விதமான கைகளில் முத்திரையை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த முத்திரைகளில் நம்ம தொடர்ந்து அதை செய்யும் பொழுது பல நன்மைகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. சரி, அந்த பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த முத்திரைகளுடைய பஞ்சபூதங்கள் தான். உதாரணம், நம்முடைய சுண்டு விரலில் நீர் சத்து, மோதிர விரலில் மண் சத்து, நடுவிரலில் ஆகாயம், ஆள்காட்டி விரலில் காற்று, கட்டை விரலில் நெருப்பு. இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் நாம் எப்போ அடக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரோமோ, நமக்குள்ள அற்புதமான ஆரோக்கியம் நம்ம உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகள் நமக்குள்ளே இருக்குது. பஞ்சபூதத்தை வசப்படுத்திட்டாலே போதும். சரகலையில் சொல்லக்கூடியது தான் பஞ்சபூதத்தை வசப்படுத்துறது தான் சரகலை. ஸோ அதை போல தான் நம்முடைய பஞ்சபூதத்தை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த முத்திரைகள். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, எவ்வளோ நேரம் பண்ணலாம் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஜஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் ஒரு 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் போதும். நீங்கள் நின்றுக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே பண்ணலாம், டிவி பார்த்துக்கிட்டே பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம், அந்த ரெஸ்ட் விட டைமில் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் இந்த முத்திரைகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த முத்திரைகளை நம்ம செய்ய உடல் ரீதியாக பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். யாரெல்லாம் யோக பாதையில் இருக்கீங்க, தியானம் பண்ணுறவங்க இருக்கீங்களா, அற்புதமான மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு முத்திரையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த முத்திரைக்கு பேர் என்ன அப்படின்னா, சிவலிங்க முத்ரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
என்ன அது சிவலிங்க முத்திரை? சரி, யாரெல்லாம் பிறருக்காக பிறர் நன்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மனம் கொண்டவர்களோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்திரை. சில பேர் அடிக்கடி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களுக்காகவும் தனக்காகவும். முக்கியமாக அடுத்தவங்களுக்காக தான் பண்ணுவாங்க, தனக்கு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகணும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் இந்த சிவலிங்க முத்திரையை செய்யுங்க. அதாவது சிவலிங்கத்தை எல்லாரும் பார்த்துருப்போம், சிலையின் நடுவில் லிங்க உருவம் இருக்கும். அதை லிங்கத்தை அபிஷேகம் செய்யும்போது அந்த அபிஷேக பொருட்கள் லிங்கம் மீது வழிஞ்சு சற்று கீழே அடிப்பகுதியில் இருக்கக்கூட ஓடை மாதிரி அப்படியே அமைப்பு வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து கீழேருந்து வெளியேறும். அது பேர் என்ன, ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபிஷேக பொருட்கள் பால், தண்ணீர், அந்த எண்ணெய் வகைகள் எல்லாம் நெய் எல்லாம் லிங்கத்திட்டு அப்படியே வழிஞ்சு அப்படியே கீழேந்து போகும். அதே போல் ஒரு ஷேப்பில் நாம் இந்த லிங்க முத்திரையை வைக்கணும். சரி, இந்த லிங்க முத்திரையை யார் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. இந்த சிவலிங்க முத்திரையை செய்தவர் யாருன்னா நம்முடைய போகர். போகர் இந்த சிவலிங்க முத்திரையை அடிக்கடி செய்வார், தன்னுடைய நூலில் சொல்லப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்க முத்திரையை நாம் செய்யும் பொழுது பிரபஞ்ச சக்தியை நாம் உடம்புக்குள்ளே இறக்க ஆரம்பிப்போம். அதிகமாக நம்ம உடம்புல இறங்க ஆரம்பிக்கும். அந்த சக்தியை அப்படியே நாம் எளிதில் மற்றவங்களுக்கு மானசீகமாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அற்புதமான ஒரு பதிவு. இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இரு கைகளையும் படத்தில் காட்டியபடி சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். சுண்டு விரல்களின் பக்கம் அப்படி இணைந்தது போல் வச்சுக்கணும். தானம் வாங்குவது போல் யாரிடமோ எதையாவது பெறுவது போல் 2 கைகள்லையும் சுண்டு விரல்களையும் மோதிர விரல்களையும் மட்டும் அது மேல் நோக்கி மடக்கி நிமிர்ந்து நிற்கும். இதுவே சிவலிங்கம். மற்ற எல்லா விரல்களும் வினீட்டியபடியே அப்படியே அமைஞ்சிருக்கு. இது பேர் ஆவுடை போல் அப்படியே நிற்கணும். இதை நாம் ஒரு முடிஞ்சா ஒரு 1/2 hour அல்லது ஒரு 15 minutes செய்யுங்க. காலையில் தியானம் செய்கிறவங்க சின்முத்திரை செய்வோம், இதையும் சேர்த்து செய்யுங்க. இதை நம்ம செய்யும்போது அதிகமான பலன் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பிரார்த்தனைக்கு நிகரானது இது. ஒரு பிரார்த்தனை முத்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும், அவங்க இப்படி ஆகணும் நம்ம நினைப்போம்ல, இதை செய்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது போய் அவங்களுக்கு போய் சேருமா. உலக நன்மைக்காக இந்த முத்திரையை நாம் பயன்படுத்தலாம். யாராவது உடனே ப்ரேயர் பண்ணணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்தோம் அப்படின்னா, அவங்களை ப்ளஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த முத்திரையை செய்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி இந்த முத்திரையை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது போய் சேருமா. நீங்கள் மட்டும் செல்ஃபாக எதுவும் பண்ணாமல் அந்த முத்திரையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்முடைய பத்மாசனமோ சித்தாசனமோ வஜ்ராசனமோ ஏதாவது நார்மல் ஆசனத்தில் நம்ம உட்காந்து எந்த மாதிரி நார்மலான ஒரு ஆசனத்தில் உட்காந்து இதை பிடிச்சிட்டு உட்காரும்போது நம்முடைய பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல இறங்குறத நல்லா உணர முடியும். அதிக அளவில் இறங்கிக்கிட்டே இருக்குமா, ரொம்ப அதிகமாக இறங்கிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் நினைத்து ஏதாவது வேண்டுறீங்க அப்படின்னா அது தானாக உங்ககிட்ட வந்து சேருமா. அது மட்டும் இல்லாமல் எதிரில் யாராவது ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இதை நம்ம அவங்களுக்கு குணப்படுத்தணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஹீலிங் படுத்துறீங்க அப்படின்னா இந்த முத்திரையை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு போய் சேரும். அவங்க அந்த முத்திரையின் மூலமாக குணமாக்கப்படுவாங்களாம். எவ்வளவு நன்மைகள் சிவலிங்க முத்திரைகள். நம் மனதில் நம்மை சார்ந்த மட்டும் அல்ல, நம்முடைய பிறருக்கு மட்டும் இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்கள், பிறருக்கு யாரும் தெரியாதவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் இதை நீங்கள் செய்யும்பொழுது அவங்களுக்கு அது போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சிவலிங்க முத்திரை. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இப்போ ஒரு ஏஜ்டு பர்சன் நிறைய பேர் வந்து பண்ணும்போது வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா எடுத்த உடனே இந்த முத்ரா பண்ணுறத விட வார்ம் அப் பண்ணுங்க கொஞ்சம் நேரம். வார்ம் அப்னால் ஒன்றும் இல்லை, நம்முடைய கை கால்களை அசைவது, ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய 9 மூட்டு பகுதி எல்லாத்தையும் அசைச்சிட்டு கொஞ்சம் பிராணாயாமம் ஒரு 20 தடவை பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பிடிச்சிட்டு உட்காந்திங்க அப்படின்னா அப்படியே தலையிலேருந்து உள்ளங்கால் வர கடை ஏதோ ஒன்று அப்சர்வ் ஆகிட்டே இருக்கிறத உடம்பு முழுக்க உணரும். ஒரு முறை செஞ்சு தான் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு முறை செஞ்சு தான் பாருங்களேன். ஏன்னா நான் வந்து இதை செஞ்சு பார்த்த பிறகு எனக்கு ஏற்பட்டதுன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே இல்லை, என் கை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்க தவிர அங்கே நான் இல்லை, நான் மறைஞ்சு போனேன், என் கை மட்டும் இருந்தால் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகும், அது மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த முத்திரையை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். முக்கியமாக அடுத்தவங்க ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாராலும் நினைப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த முத்திரையை மறக்காமல் செய்யுங்க. அவங்களுக்காக செய்யுங்க, அவங்க குடும்ப உறவினருக்காக செய்யுங்க. இப்போ யாராவது ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த முத்திரையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தலை மேலே கை வைங்க. பிரபஞ்ச சக்தி அவங்க உடம்புல டப்புன்னு போய் அப்சர்வ் ஆகி பதிவாகும். ஏன்னா இது அப்படிப்பட்டதான ஒரு முத்திரைகள். இப்போ சில குருமார்கள் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனி டைம் இந்த முத்திரையிலே இருப்பாங்க. அடிக்கடி இந்த முத்திரையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வைப்பாங்க, தலை மேலே ப்ளஸ் பண்ணுவாங்க, வச்சுட்டு மறுபடியும் அதே முத்திரைக்கு போயிடுவாங்க. நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் கூட. இந்த முத்திரைகள் அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது. நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா முத்திரைகளை பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்போ ஒரு முத்திரை பண்ணால் நம்ம ஒரு நோய் குணமாகும், அதாவது நம்ம உடம்புல நோய் கழிவு வெளியாகும், தலைவலி சரியாகலாம், நம்முடைய மனசு கிளியராகும், டைஜஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஓகே பண்ணலாம். அடுத்தவங்களுக்காகவும் ஒரு முத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சிவலிங்க முத்திரை. இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்குது, விசேஷமான முத்திரைகள்லாம் இருக்குது. அந்த முத்திரைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட முறைகள். ஸோ அந்த முறைகள் எல்லாத்தையும் நான் என்னுடைய வீடியோஸில் பதிவிடலாம்னு நினச்சிருக்கேன். உங்களுக்காக தானே போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். உங்கள் விருப்பம் இல்லைன்னா நான் இன்னையோட இந்த முத்திரையை வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் நான் படித்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய முத்திரைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. ஸோ யூடியூப்பில் இருந்தால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களாகவே இதில் நிறைய நோய் தீர்க்கக்கூடிய முத்திரைகள்லாம் இருக்குது. அதாவது ஒரு 5 முத்திரைகளை தொடர்ந்து நம்ம செய்தோன்னா அந்த பிரச்சனை சரியாகும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணுறதுக்கான முத்திரைகள்லாம் இதில் இருக்குது. அடுத்தடுத்த பகுதிகளில் அதெல்லாம் போடலான்னு நான் ஐடியா வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பம், ஏன்னா வீடியோ உங்களுக்காக தானே போடுறேன். ஸோ எனக்காகவும் போடுறேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் போடுறேன், ரீகலெக்ட் பண்ணுறதுக்காகவும் போடுறேன், உங்களுக்காகவும் மெயினாக போடுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ உங்களுக்காக முயற்சி செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சிவலிங்க முத்திரை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த முத்திரையை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்மை, அதாவது ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச். நானும் செய்தேன், நானும் அந்த நன்மையை அடைந்தேன். அந்த அனுபவத்தில் நானும் இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்குறேன். நன்றி.